வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பலாக்கொட்டையை வச்சு ஒரு பொரியல் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பலாக்கொட்டை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பலாக்கொட்டையை வந்து இந்த மாதிரி வேக வச்சு அதோட தோலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சில இதுக்கு தோல் எடுத்திருக்கேன், சில இது தோலில் உரிக்காமல் இருக்குது. இப்போ தோலை ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக உரித்து எடுத்துடலாங்க. நம்ம வேக வச்சிட்டோனாலே தோல் வந்து நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல தோல்லாம் வந்து நல்லா உறிஞ்சி வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பலாக்கொட்டையிலையும் நான் வந்து தோலை ஃபுல்லும் உரிச்சிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேங்க. இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா 3 பீஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பலாக்கொட்டையை வந்து 3 பீஸாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இதே மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து அதில் போட்டுக்கலாங்க. கடுகு வந்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பல்லாரி வெங்காயம். அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து வதங்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ பலாக்கொட்டையை பார்த்திங்கன்னா நம்ம தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ பலாக்கொட்டையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே அவிச்சு வச்ச பலாக்கொட்டைங்கிறதுனால நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பலாக்கொட்டை அவிக்கும்போது உப்பு எதுவுமே போடாமல் சும்மா தான் அவிச்சிருக்கேன். அதனால் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூளை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து எனக்கு போதுமான காரம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ, துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை போட்டுடலாங்க. போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான பலாக்கொட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க. இப்போ இது வந்து அரைச்சி போட்டும் பண்ணுவாங்க, நம்ம வந்து தேங்காய் துருவி போட்டும் பண்ணலாம். இதிலே ட்ரை மசாலாலாம் பண்ணலாங்க. நான் அது இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பொரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. நல்லா மாவாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதில் வந்து ஒரு 2 பூண்டை வந்து தட்டி இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போதே ஒரு 2-3 பூண்டை வந்து தட்டி இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வந்து இருக்காதுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான நம்மளோட பலாக்கொட்டை பொரியல் ரெடிங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்ங்க.